அல்லது அவள் நம்மை பிரிய போகிறாளா? அந்த சூழ்ச்சிதாரர் ஏதாவது செய்திருப்பார். நாம் உடனே பார்கவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவள் மனம் மாறிவிடக் கூடாது. நாராயணனுக்கு எதிராக அவள் மனதில் இருக்கும் பழிவாங்கும் எண்ணம் அது நிலைத்திருக்க வேண்டும். ஆம் நாராயணரே, எனக்கு என்னுடைய இல்லம், என் உலகம், என் தாய் தந்தையரின் அன்பை பெற வேண்டும். ஆனால் தாயே, பிருகுருஷியோ உங்களை... நான் நன்கு அறிவேன். அவர் என்னை நாராயணரிடம் அனுப்பி வைக்க மாட்டார். நான் அவரது இல்லத்தில் அவர் மகளாகவே பிறந்திருக்கிறேன். ஆகையால் அந்த இல்லத்தில் இருந்துதான் வெளியே வருவேன். அப்போதுதான் நாராயணருடன் வைகுண்டத்திற்கு செல்ல முடியும். தேவி, நீங்கள் இவ்வாறு யோசிப்பதற்கான காரணம் உங்கள் மனம் சஞ்சலத்தில் உள்ளது. ஆனால் பிருகுரிஷி மற்றும் காவிய தாய் இதை அனுமதிக்க மாட்டார்கள். நாராயணரோடு உங்கள் விவாகத்தை அவர்கள் ஒருபொழுதும் ஏற்க மாட்டார்கள். இதுதான் விதியின் விளையாட்டு என்றால் அவ்வாறே இருக்கட்டும் நாராயணரே. ஆனால் அவர்களது ஆசிர்வாதம் பெறாமல் லக்ஷ்மி நாராயணருக்கு சொந்தமாக மாட்டாள். வைகுண்டத்திற்கும் திரும்ப மாட்டாள். ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எப்பொழுதும் போலவே இந்த முறையும் நாராயணர் தன்னுடைய லக்ஷ்மியை தன் கர்மாவால் அடைந்து விடுவார். நீங்கள் தானே கூறினீர்கள் நாராயணரே, லக்ஷ்மியின் பாதங்கள் வரும்பொழுது நன்றாக இருக்கும், செல்லும் போது அல்ல. அப்படியெனில் சரி, நான் செல்கிறேன். தங்களுக்காக நான் காத்திருப்பேன். என்ன இது? பார்கவிதான் லக்ஷ்மியா? இல்லை, நான் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன். பார்கவியை என்னால் முறைப்படி மணந்து கொள்ள முடியவில்லை. என்னோடு வலிமையால் அவளை மணந்து கொள்வேன். செல்லுங்கள் தேவி. லட்சியம் அன்பாக இருந்தால் அதை அடையக்கூடிய மார்க்கம் அன்னை தந்தையின் அவமானம். அவர்களது நம்பிக்கையை பெறாமல் இருந்தால் அந்த லட்சியத்திற்கு அர்த்தமே இருக்காது. அந்த அன்பும் முழுமை பெறாது. செல்லுங்கள் தேவி. இப்பொழுது நம்முடைய அன்பு தன்னுடைய மார்க்கத்தை தானே அமைத்துக் கொள்ளும். கோலாசுரா, வெளியே வா. எங்கிருக்கிறாய்? எனக்கு உன்னுடைய உதவி தேவை. விட்டேன். என்னை திரும்பி பார் ராஜகுமாரா வாசு. இப்போது வந்திருக்கிறாய் என்றால் ஏதாவது காரியமாகத்தான் இருக்கும். சொல்லலாம். என்ன வேண்டும் ராஜகுமாரா? பார்கவி. பார்கவியா? அவளோடுதான் என்னுடைய விவாகம் நடக்க இருந்தது. சாக்ஷாத் நாராயணனின் லக்ஷ்மி அவள். சரி, என் விருப்பம் ஒன்றுதான். அவள் லக்ஷ்மியாக நாராயணனிடம் செல்லக்கூடாது. பிருகுரிஷியின் மகளாகவும் பார்கவி இருக்கக்கூடாது. அவள் வாசுவிற்கு சொந்தமாக வேண்டும். இந்த வேலையை உன்னால் முடிக்க முடியும் கோலாசுரா. பிரம்மதேவரின் வரத்தை நீ பெற்றிருக்கிறாயே. செல், எனது நன்றி கடனை தீர்த்து வை.
அவளை என்னிடம் அழைத்து வந்துவிடு.